எலுமிச்சையோட பலன்கள் என்ன? அதை பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். அகத்தியர் மாமுனிவர் அருளோட எலுமிச்சை அப்படின்னு சொல்கிறது ஒரு ராஜகனி. அதோட முழு பலன்கள் என்ன அப்படின்றத இந்த பதிவில் குறிப்பாக அனைத்து பிரச்சனைகளுக்கும் நமக்கு பார்த்தோம்னா சாதாரணமாக ஏற்படக்கூடிய ஒரு அஜீர்ணம், அதிலிருந்து புற்றுநோய் வரைக்கும் நமக்கு சிகிச்சைக்காக மிக முக்கியமாக பயன்படுத்தக்கூடியது தான் இந்த எலுமிச்சை பழம். அந்த எலுமிச்சையை நம்ம ரெகுலராக பயன்படுத்தும்போது உடலில் என்னென்ன மாற்றங்கள் அதிசயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான காயகற்ப மூலிகை. என்றும் இளமையாக இருப்பதற்கு நிறைய மூலிகைகள் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக எலுமிச்சையும். இதை தாண்டி வேறு என்ன நம்ம பயன்படுத்தலாம் எலுமிச்சையை பொறுத்த வரைக்கும்? அஜீரணம் தொடர்பான பிரச்சனை இருக்குங்க, சாப்பிட்ட உணவு ஏதோ செரிக்கலை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இது என்ன பண்ணலாம்னா, வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். எலுமிச்சையோட பலன்கள் என்ன? அதை பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். அகத்தியர் மாமுனிவர் அருளோட எலுமிச்சை அப்படின்னு சொல்கிறது ஒரு ராஜகனி. அதோட முழு பலன்கள் என்ன அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாக நிறைய மருந்துகளில் சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா மருந்து செய்முறையாக இருந்தாலும் சரி, மூலிகைகளை சுத்தி செய்கிறதுக்கும் பெருமருந்துகள் சுத்தி செய்வதற்கும் இல்லை அந்த சாறு விட்டு அரைப்பதற்கும் கனி அப்படின்னு சொல்லக்கூடிய பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜகனி அப்படின்னு சொல்லக்கூடிய எலுமிச்சை பழம் பயன்படுது. பொதுவாக அனைத்து பிரச்சனைகளுக்கும் நமக்கு பார்த்தோம்னா சாதாரணமாக ஏற்படக்கூடிய ஒரு அஜீர்ணம், அதிலிருந்து புற்றுநோய் வரைக்கும் நமக்கு சிகிச்சைக்காக மிக முக்கியமாக பயன்படுத்தக்கூடியது தான் இந்த எலுமிச்சை பழம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஜென்ரலாக நம்ம வாழ்க்கையோடு அப்படியே ட்ராவல் பண்ணக்கூடியது. எங்கேயாவது நம்ம வெளியூர் போகிறோன்னா லெமன் கையில் எடுத்துகிட்டு போவோம். ஒரு நல்ல ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்குது, வீட்டில் ஒரு விசேஷம் நடக்குது அப்படின்னாலும் எலுமிச்சை பழம் முக்கியமாக இருக்கும். ஆன்மீக ரீதியாகவும் கடவுளுக்கு நம்ம சாத்துவதற்கும் எலுமிச்சை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி தான் சித்த மருத்துவத்தில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது. சித்தர்கள் நிறைய இடங்களில் இதை சொல்லியிருக்காங்க. சரி, எலுமிச்சையோட பலன்கள் என்னென்ன, அன்றாடம் நம்ம எப்படி இந்த எலுமிச்சையை பயன்படுத்தலாம், இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அன்றாடம் நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் எலுமிச்சை ரொம்ப முக்கியம். இப்போ கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குங்க, சரியாக எனக்கு உணவு செரிமானம் நடக்கலை அப்படின்னா லெமன் ஜூஸ் கொஞ்சம் குடிப்போம். லெமனில் கொஞ்சம் சால்ட்டோ அதுக்கப்புறம் கொஞ்சம் சுகர் போட்டு நம்ம குடிக்கிறது நம்ம வழக்கம். ஸோ அந்த மாதிரி குடித்த உடனே நமக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைச்ச மாதிரி நம்ம பார்க்குறோம். அந்த எலுமிச்சையை நம்ம ரெகுலராக பயன்படுத்தும்போது உடலில் என்னென்ன மாற்றங்கள் அதிசயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான காயகற்ப மூலிகை. என்றும் இளமையாக இருப்பதற்கு நிறைய மூலிகைகள் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக எலுமிச்சையும் ஒன்று. இதை ரெகுலராக பார்த்தோம்னா அந்த பித்தம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு எலுமிச்சை நமக்கு பயன்படுது. ஸோ பித்தம் தொடர்பான பிரச்சனைகள் சரியாவதற்கு, பித்தம் குறைவதற்கு எலுமிச்சை ஒரு முக்கியமான ராஜகனி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பித்தம் குறைவதற்கு இதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்? ஸோ பித்தம்னா உடலில் உஷ்ணம் அதிகரிக்கிறது, பிளட் ப்ரெஷர் நமக்கு அதிகமாகும், டைஜஷன் செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுறது, இந்த மாதிரி நிறைய நம்ம உடலில் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதை சரி செய்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலான்றதை தெரிஞ்சுக்கலாம். பித்தம் சமநிலையில் இருப்பதற்கான பேசிக்கான வழிமுறைகளும் நம்ம என்னன்றதை பார்க்கலாம். இப்போ உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறது அப்படின்னா, பிபி அதிகமாக இருக்குது, பித்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னா சீரகமும் எலுமிச்சையும் நமக்கு நல்ல ஒரு மருந்தாக இருக்கும். இது மட்டுமே பயன்படுத்தி நிறைய பேர் பிளட் ப்ரெஷரை நார்மலாக கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் பித்தம் குறைவதற்கும் எலுமிச்சை எப்படி பயன்படுத்தலாம் இதை நான் சொல்கிறேன். சீரகம் ஒரு 50 இல்லை 100 கிராம் அளவுக்கோ நம்ம சீரகம் எடுத்துக்கணும். எலுமிச்சை சாறு பிழிந்து அந்த சீரகத்தில் விட்டுட்டு அது இரவு முழுவதும் நல்லா ஊறணும். அந்த எலுமிச்சை சாறுலேயே அது ஊறணும், நிறையவில்லை, அந்த சீரக லெவலுக்கு நம்ம எலுமிச்சை சாறு விட்டால் போதும். காலையில் இதை வெயிலில் வச்சு உலர்த்தி எடுக்கணும். ஒரு 2-3 நாட்கள் வெயிலில் வச்சு எடுத்து அதை நல்லா பவுடராக ஆக்கிட்டு எடுத்து வச்சுக்கணும். டெய்லி ரெகுலராக ஹாட் வாட்டரில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதை நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய அதிகமான பித்தம் நமக்கு குறையுது, பிளட் ப்ரெஷர் நமக்கு குறையுது, ஸ்ட்ரெஸ், மென்டல் ஸ்ட்ரெஸ் நிறைய பேருக்கு இருக்கும், ஆன்சைட்டி, டிப்ரெஷன், இந்த மாதிரி மன ரீதியான பிரச்சனைகளுக்கும் நமக்கு எலுமிச்சை மிக சிறந்த பலனை நமக்கு தருது. ஸோ ரெகுலராக இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா உடலில் நிறைய மாற்றங்கள், நன்மைகள் நமக்கு எல்லாமே கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம்.
சரிங்க. இத தாண்டி வேறு என்ன நம்ம பயன்படுத்தலாம் எலுமிச்சைய பொறுத்த வரைக்கும்? ஸோ அஜீரணம் தொடர்பான பிரச்சனை இருக்குங்க. சாப்பிட்ட உணவு ஏதோ செரிக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா இது என்ன பண்ணலாம்னா, புதினா இலைகள். ஸோ புதினா இலைகள மிக்ஸியில போட்டு நல்லா அரைச்சு அந்த சாறு எடுத்துக்கணும். அதனோட எலுமிச்சை சாறு கலந்து கொஞ்சம் ஒரு 2 சிட்டிகை உப்பு, 1 சிட்டிகை அளவு பெருங்காயம் சேர்த்து இத குடிச்சிடணும். ஸோ இந்த மாதிரி குடிச்சிட்டு வரும்பொழுது, எப்போல்லாம் நமக்கு வந்து அஜீரணம் தொடர்பான பிரச்சனை இருக்கோ, அந்த டைமில இந்த ஹோம் ரெமடியை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ அப்படி குடிக்கும்போதும் நமக்கு அந்த அஜீரணம் தொடர்பான பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிட்டே வருது. இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா வெயிட் லாஸ். ஸோ அந்த வெயிட் லாஸ்க்கு எலுமிச்சை ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம். ஸோ உடல் எடை குறைவதற்கு நம்ம என்ன செய்யலாம்? எலுமிச்சை எந்த மாதிரி நமக்கு உதவி செய்யுது? காலையில் எம்டி ஸ்டொமக்லேயே நம்ம என்ன பண்ணலான்னா, வெதுவெதுப்பான தண்ணீர் ஒரு 2 கிளாஸில் ஒரு 10லேருந்து 15 துளிகள் எலுமிச்சை சாறு கலந்து கொஞ்சமாக தேன் கலந்து குடிச்சிடணும். இதை ரெகுலராக நம்ம குடிச்சிட்டு வரும்பொழுது, ஏன்னா அதுக்காக தான் சொல்லியிருக்கேன் 10லேருந்து 15 துளிகள். ஏன்னா அசிடிட்டி இருக்கிறவங்க என்ன பண்ணுறது? அதனால் கண்டிப்பாக அந்த 2 கிளாஸ் 200 ml தண்ணீரில் ஒரு 10, 15 துளிகள் எலுமிச்சை சாறு கலந்து குடித்தாலே போதுமானது. அந்த மாதிரி நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுதும் உடலில் இருக்கக்கூடிய நமக்கு தேவையற்ற கொலஸ்ட்ரால் கொழுப்பு வந்து நமக்கு கரைய ஆரம்பிக்கும். ஸோ ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருந்தாலும் இதை ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரலாம். இதற்கு அடுத்ததாக இந்த எலுமிச்சைக்கும் தோல் சம்பந்தப்பட்ட அழகு சார்ந்த வரக்கூடிய சில பிரச்சனைகளுக்கும் எப்படி இந்த எலுமிச்சையை நம்ம பயன்படுத்தலாம்? ஸோ எலுமிச்சை சாறு தலைமுடி வளர்ச்சிக்கு உதவுமா? ஸ்கின் வந்து நல்லா க்ளோவிங்காக இருக்கிறதுக்கு, மங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை மெலஸ்மா, இதற்குமே நமக்கு எலுமிச்சை எப்படி பயன்படுது? இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ மெலாஸ்மா வருது அப்படின்னா ரெகுலராக இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். கஸ்தூரி மஞ்சள், ஸோ மஞ்சள் பொடி, கஸ்தூரி மஞ்சள் பொடி நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதனோட பச்சை பயிறு இருக்குது இல்லைங்களா, அதனோட பொடி ரெண்டுமே நம்ம எடுத்துகிட்டு இதில் எலுமிச்சை சாறு கொஞ்சம் விட்டு ரோஸ் வாட்டர் பன்னீர் கொஞ்சம் சேர்த்து ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி முகத்தில் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே ரெகுலராக டெய்லி நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்பொழுது நம்ம முகத்தில் நிறைய மாற்றங்கள் உண்டாக ஆரம்பிக்குது. ஸோ சருமம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஸ்கின் வந்து நமக்கு நல்ல ஒரு டோன், அதாவது கருவளையம் இருக்குது, முகத்தில் மங்கு பிரச்சனை இருக்குன்னா எலுமிச்சையை இந்த மாதிரி பயன்படுத்திட்டு வரலாம். இதில் முக்கியமாக பல நோய்களுக்கு ஒரு மருந்து அப்படின்னு சொன்னோம்னா, இனிப்பான ஒரு மருந்துன்னு சொன்னால் கேசரி லேகியம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எலுமிச்சையை பயன்படுத்தி செய்யக்கூடிய மருந்துகளில் இதுவும் ஒன்று. ஸோ சில மூலிகைகளை எலுமிச்சை சாறு விட்டு நல்லா கலந்து அதை லேகியமாக நம்ம பயன்படுத்தும் பொழுது இது வந்து இனிப்பு புளிப்பு சேர்ந்த மாதிரி இந்த லேகியம் இருக்கும். குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்குமே இதை நம்ம சாப்பிட்லாம். ஸோ இந்த லேகியம் எதற்காக அப்படின்னா அஜீரணம், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பித்தம் அதிகரித்து பித்த வாந்தி. ஸோ ப்ரெக்னென்சி டைம்லலாம் அதிகமான வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குது, ட்ராவல் பண்ணுற வாமிட்டிங் இருக்குது, அதிகமான பித்தம்ங்க, தலைவலி இருக்குது, ஸோ ஒற்றை தலைவலி பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய நபர்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா அதை சரி செய்கிறதுக்கு நமக்கு எலுமிச்சை பயன்படுது. இந்த கேசரி லேகியம் நமக்கு பயன்படுது. முக்கியமாக நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பெருங்குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மலச்சிக்கல் தொந்தரவு, இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க கேசரி லேகியம் ஒரு நாளைக்கு 2 வேளை பயன்படுத்தலாம். இந்த கேசரி லேகியம் அப்படின்னு சொல்கிறது இதில் ஏலக்காய், முக்கியமாக ஏலக்காய் ஒரு சிறந்த மூலிகையாக இதில் சேர்ந்துருக்கு. அதற்கு அடுத்ததாக வால்மிளகு இதில் இருக்குது, கசகசா, சீரகம், சோம்பு, லவங்கப்பட்டை, அதிமதுரம், இத்தனை மூலிகைகளும் எலுமிச்சை சாறு விட்டு அந்த பொடிகளை நல்லா அரைக்கணும். ஸோ ஒரு சாமம் அளவுக்கு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை லேகியமாக சேர்த்து, அதாவது இதில் வந்து தேன் எல்லாமே சேர்த்து தேன் சேர்ப்பாங்க. அதுக்கப்புறம் நெய், ஸோ பசு நெய், சுத்தமான பசு நெய், அதுக்கப்புறம் குறிப்பிட்ட அளவு நாட்டு சர்க்கரை, இது எல்லாமே சேர்த்து அதை லேகியமாக நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அந்த லேகியம் தான் ஒரு நாளைக்கு 2 வேளை பயன்படுத்தும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ மருந்துகள் அப்படின்னாலே எல்லாம் நம்ம வந்து பயப்படுவோம் இல்லைங்களா. கேசரி லேகியம் ஒரு மாதிரி புளிப்பாக இனிப்பாக நமக்கு இருக்கக்கூடியது. அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு இது மிக சிறந்த தீர்வாக இருக்கும். சாப்பிட்டோன்னே எதிர்த்துட்டு வருது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதற்கு எல்லாத்துக்குமே இது பயன்படுது. அதேமாரி தான் ஜம்பீர தைலம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ எலுமிச்சையிலேருந்து செய்யக்கூடிய தைலம் அதிகமான பித்தம் இருந்தாலோ, தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, உடல் எரிச்சல், கண் எரிச்சல், உடல் உஷ்ணம்,
இது தீர்ப்பதற்கும் வாரம் ஒரு முறை ஜம்பீர தைலம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஆயில் பாத் எடுக்கும்பொழுதும் உடலில் இருக்கக்கூடிய அதிகமான பித்தம் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸோ எலுமிச்சை பழம் ஒரு முக்கியமான ராஜகனி. அதனுடைய அரிய மருத்துவ பலன்களை பற்றி இந்த பதிவில் பார்த்தோம். மருத்துவம் தொடர்பான உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலோ இல்லை ஆலோசனைகள் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.